நாம் சுயநலத்திற்காக கோபப்படுகிறோம், சுயநலத்திற்காக பொறாமைப்படுகிறோம், சுயநலத்திற்காக பேசுகிறோம், மற்றவர்களுடைய பெயர்களை கெடுத்த, மற்றவர்களை சூழ்ச்சியால் பின்னிவிட்ட. இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு இயேசுவும் மாறு வேடமும் என்ற ஒரு சிந்தனையுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே அதிக மாறு வேடங்கள் போடக்கூடிய மனிதர்கள் யார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் மாறுவேடம் போட்டிருக்கிறார், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஃபாதர் என்றால், உலக தமிழ் திரைப்படம் ஒன்று உண்டு, தசாவதாரம் என்ற ஒரு திரைப்படம். நடிகர் கமலஹாசன் அவர்கள் அதில் 10 அவதாரங்கள் எடுத்தார். எனவே அவர் தான் உலகத்திலேயே அதிக மாறுவேடம் போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருடத்திற்கு முன்பாகவே மாறுவேடம் போட்டிருக்கிறார். அதிக அவர் உருமாற்றங்களையும் பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும்போது அவர் மலைக்கு சென்று வேண்டும் போது உருமாற்றம் அடைகிறார். அவருடைய ஆடை வெந்நீர் ஆடையாக மாறுவதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 15-16வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. எம்மாவூஸ் சீடர்களை பார்க்கிறோம். அவர்களை சந்திக்க ஆண்டவர் செல்லுகிறார். ஒரு வழிப்போக்கரை போல தோற்றம் கொடுக்கிறார். அவர்கள் இயேசுதான் என்று அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அவரோடு அவரை பற்றியே பேசி கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு அவர்களை பார்த்து, அறிவிலிகளே, இறைவாக்கின சொன்னவற்றை எல்லாவற்றையும் நம்ப முடியாத மந்த உள்ளத்தினரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடிந்து கொள்வதை நான் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அவங்க கண்கள் அப்பத்தை பிடும்போது திறக்கப்படுவதையும், இவர் இயேசு என கண்டுகொள்வதையும், அவர் மறைந்து போவதையும் பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்த உடனேயே காட்சி கொடுவது. யோவான் செய்தி 20வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 15வது வசனத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, மகதலேன் மரியாவிற்கு காட்சி கொடுக்கிறது. ஆண்டவருடைய உடலை காணவில்லையே என்று கதறி கொண்டிருக்கும் போது, ஏனம்மா அழுகிறாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவரை ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்து, நீர் ஏதும் எடுத்து கொண்டிருந்தால் சொல்லும், என் ஆண்டவரை நான் எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மா அப்படின்னு சொல்லும் போதுதான், மார்த்தா மரியா அப்படின்னு சொல்லும் போதுதான் ரபூனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று கண்டுகொள்ளப்படுகிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரராக காட்சி கொடுப்பதை பார்க்க. அதே போல யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும்போது, இயேசு கரையில நிற்பார். பேதுரு நான் மீன் பிடிக்க போறேன்ட்டு சீடர்களை கூட்டிட்டு அவங்களும் கொஞ்சம் சீடர்களும் போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கரையில நிற்பார். என்ன பிள்ளைகளே, மீன் இன்னும் ஒன்றும் அகப்படலையா? அப்பதான் ஆண்டவர் சொல்வார், வலையை இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போடுங்க, வலது பக்கமா போடுங்க அப்படின்னு சொல்லுவார். போட்டு பார்த்தா மீன் அநேக மீனா இருக்கும். அப்பதான் அன்பு சீடர் யோவான் அங்கிருந்து பார்ப்பார். அங்கு நிற்பவர் ஆண்டவர் தான் என்று சொன்னவுடன் பேதுரு தம்முடைய இடையிலே கச்சையை கட்டி கொண்டு கடலில் குதித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த மாறுவேடங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் செய்தார் என்றால், தம்மை வெளிப்படுத்துவதற்காக, உண்மையாகவே அதற்காக மட்டும்தான். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோட அவ்வாறாக உருமாற்றம் பெறுவதையும் நாம் பார்க்கிறோம். இன்று நாமும் உருமாற்றம் பெறுகிறோம். நம்முடைய உருமாற்றம் எப்படி இருக்கிறது என்றால், சுயநல உருமாற்றமாக இருக்கிறது. நாம் சுயநலத்திற்காக கோபப்படுகிறோம், சுயநலத்திற்காக பொறாமைப்படுகிறோம், சுயநலத்திற்காக பேசுகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அந்த சுயநலம் அல்ல, பொறாமை அல்ல, போட்டி அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நான் எவ்வாறு மாறுவேடம் போடுகிறேன்? நல்லதற்காக போடுறோமா? நல்லதுக்காக உண்மையை பேசுகிறோமா? எப்படிப்பட்ட மாறுவேடங்கள் நாம் போட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகாக பாடக்கூடிய ஒரு பாடல் ஒன்று உண்டு. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவும் குரங்கு குணம், ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம், ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா அப்படின்னு சொல்லி முடிப்பார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நமக்குள் எந்தெந்த உருவங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? சில நேரங்களில் புலியாக, சிங்கமாக, கரடியாக, ஓநாயாக, ஆமையாக, முதலையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மாற்று உருவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அருவருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், இவர்கள் ஓநாய் கூட்டங்கள், ஓநாய் மீது பசுந்தோலை போர்த்தி கொண்டு மக்களை விழுங்க காத்து கொண்டிருக்கிறார்கள், நடிக்கிறார்கள் என்று சொல்கிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய மாறுவேடம் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதற்கான வரம் வேண்டுவோம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக 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 கொடூரமான ஒரு நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிவிடும்.
எனவே நாமும் துணிந்து செயல்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னை வெளிப்படுத்த சீடர்களுடைய பார்வைகளை திறந்தாரோ அதே போல நாமும் இயேசுவை ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க, வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் நாம் பின்பற்றக்கூடிய மனிதராக மாற இறைவனிடம் துணிந்து நாம் வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாமும் இறைவனைப் போல மாறுவேடங்கள், நல்ல நல்ல மாறுவேடங்கள், நல்ல குணங்களை வெளிப்படுத்த, அன்பு என்ற அந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். பொறுமை, பகிர்வு, இரக்கம் போன்ற அந்த குணங்களை வெளிப்படுத்தி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இன்றைய நாளிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, என்னுடைய மாறு வேடம் போட்டு மற்றவர்களை அழித்த, மற்றவர்களுடைய பெயர்களை கெடுத்த, மற்றவர்களை சூழ்ச்சியால் பின்னிவிட்ட அந்த தருணங்களை நினைத்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். இறைவா, என்னையும் ஆசீர்வதித்து உம்மை போல் எங்களையும் மாற்ற, எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்களையும் தீய விலங்கு குணங்களையும் அகற்றிவிட்டு, எங்களை கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்தி எங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்த செய்வீராக. எல்லாம் அல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.